Welcome to Majal Academy. In the video, Spoken English Usage Exercise number 2. நல்ல ஆங்கிலம் பேச இது சரியான பாருங்க. Prepared and presented by Dr. Amal Arogyam. ஏற்கனவே நம்ம 10 questions முன்னுக்கே பார்த்துருக்கிறோம் previous exerciseல. இது 11th one. Choose the best one. Richard usually arrives late. Richard late arrives usually. Richard late usually arrives. Richard usually late arrives. So இது எது கரெக்ட்? ஸோ இது ஒன்லி ஆர்டர் மாற்றி போட்டிருக்காங்க, எந்த ஆர்டர் சரியாக வரும் அப்படின்னு பார்க்கணும். நமக்கு there are certain things which are called keywords, sign words, signal words அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூஸ்வலி, ஆல்வேஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் கொடுக்கும். இப்போ எவர், நெவர், ஜஸ்ட்டு, ஆல்ரெடி இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீவேர்ட்ஸ் வரும்போது அது வந்து எங்கே வரணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் பக்கத்தில் வந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் கடைசியிலையும் வரும். ஆனால் சப்ஜெக்ட் பக்கத்தில் வேர்ப் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்தால் கூட அது பக்கத்தில் தான் இருக்க முடியும் மாற்றி, இந்த ரெகுலர் வேர்டு கீவேர்டு அப்படிங்கிறது ட்ரூத். ஸோ அதை வச்சுட்டு இதில் எது சரின்னு ஆன்சர் பண்ணிங்கன்னா நம்ம செக் பண்ணுவோம். பண்ணிட்டீங்களா? செக் பண்ணுவோமா? ரிச்சர்ட் யூஸ்வலி அரைவ்ஸ் லேட். ரிச்சர்ட் அரைவ்ஸ் லேட்டுங்கிறது தான் சென்டென்ஸு. யூஸ்வலி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சிக்னல் வேர்டு, அந்த கீவேர்டு வந்துக்கிட்டு சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் பக்கத்தில். பிரச்சனையே இல்லை. சரி, கடைசியில் போடலாமா? ரிச்சர்ட் அரைவ்ஸ் லேட் யூஸ்வலி. யூஸ்வலி ரிச்சர்ட் அரைவ்ஸ் லேட் வரலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், இந்த யூஸ்வலிங்கிற தவிர வேறு எந்த வார்த்தையும் வந்து நமக்கு வந்துட்டு இடையில வந்து வரக்கூடாது. சப்ஜெக்ட்டுக்கு வேர்பு கிடையில, ரிச்சர்டுக்கும் அரைவ்ஸ் கிடையில. therefore ரிச்சர்ட் அரைவ்ஸ் லேட் யூஸ்வலி எங்கே வேணாலும் போடலாம். ஆனால் லேட்டு இதெல்லாம் வந்து எங்கேயும் போட முடியாது. அதுவரை பாருங்கள், ரிச்சர்ட் யூஸ்வலி லேட் அரைவ்ஸ் தப்பு அது. ஏன்னா ரிச்சர்டுக்கும் அரைவ்ஸ் கிடையில யூஸ்வலி வரலாம், வேறு வார்த்தை வரக்கூடாது. ஓகே, அடுத்தது போமா? The house was empty, there dash there. The house was empty, there was nobody there, there was anybody there, there was somebody there, there was nobody there. ஸோ சொல்லும் போதே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. எழுதியிருப்பீங்க. எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? ஓகே. த ஹவுஸ் வாஸ் எம்டி, யாருமே இல்லை. தேர் வாஸ் நோபடி தேர், அங்கே யாருமே இல்லை. இந்த தேரில் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கடைசியில் இருக்க தேர் தான் அங்கேன்னு அர்த்தம். முதல்ல இருக்க தேருக்கு அங்கேன்னு அர்த்தம் இல்லை. அது வந்துட்டு சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நம்ம போடுற ஒரு வார்த்தை. தட் இஸ் அன் எம்டி வேர்டு. அந்த தேருக்குன்னு ஒரு தனியாக ஒரு அர்த்தமே இல்லை. இப்போ தேர் இஸ் அ புக், தேர் அப்படின்னாக்கா அங்கே ஒரு புத்தகம் இருக்குது, அதில் புக் இஸ் தேர் அப்படிங்கிறது தான் மீனிங் இருக்குது. மொதல் தேருக்கு அர்த்தமே இல்லை. அது இன்னொரு வீடியோவில் நடத்துவோம். ஓகே, அடுத்தது போமா? இஃப் ஐ வேர் ரிச், நான் பணக்காரனாக இருந்திருந்தா, ஐ டேஷ் பை எ ஹவுஸ் ஆன் த பீச். ஓகே, இந்த இஃப் வந்தால் உங்களுக்கு தெரியும் மொத்தம் 3 கண்டிஷன். கண்டிஷன் 1, கண்டிஷன் 2, கண்டிஷன் 3, இன்னொன்று 0 கண்டிஷனும் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் முன்னுக்கே. அதுக்கு நம்ம வீடியோ தனியாக போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள் நீங்கள். இங்கே இஃப் ஐ வேர் ரிச் ஐ வில் பை எ ஹவுஸா, ஐ வுட் பை எ ஹவுஸா, ஐ ஷுட் பை எ ஹவுஸா, ஐ விஷ் பை எ ஹவுஸ் ஆன் த பீச்சா? எது சரி? ஓகே, எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் பை எ ஹவுஸ். உங்களுக்கு முன்னுக்கே சொல்லியிருக்கேன், இஃப்க்கு அப்புறம் சிம்பிள் ப்ரெசன்ட் வந்தால் ஐக்கு அப்புறம் வில் ப்ளஸ் சிம்பிள். இஃப்க்கு அப்புறம் ஐ பாஸ்டன்ஸ் வந்தால், சிம்பிள் பாஸ்ட் வந்தால் அப்புறம் அந்த பக்கம் வந்துக்கிட்டு வுட் ப்ளஸ் சிம்பிள் ஃபார்ம். தேர்ஃபோர் வுட் பைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கண்டிஷன் 2. ஓகே, அடுத்தது போமா? வென் ஷி அரைவ்டு ஹீ டேஷ் ஆல்ரெடி லெஃப்ட். வென் ஷி அரைவ்டு ஹீ ஆல்ரெடி லெஃப்ட். When she arrived, he has already left. When she arrived, he had already left. When she arrived, he left. எது வரும்? already left வருமா, has already left வருமா, had already left வருமா, left வருமா? எது வரணும்? இதை முதல் வீடியோவிலேயே இதை பற்றி நான் ஒரு தடவை பேசியிருக்கிறேன். நான் உங்களுக்கு தெரியும் ஏன் அது வராது அப்படின்னு நான் சொன்னேன் போன வீடியோவில். அப்படி தான் 2-3 வீடியோவில் ஒவ்வொரு காரணத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னாவே அது தரவாயிரும் உங்களுக்கு. ஓகே, ஆன்சர் போமா? When she arrived, he had already left. அப்போ என்னன்னா, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடுறோம். ஏன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடுறோம்னா, when there are 2 past actions, 2 பாஸ்ட் ஆக்ஷன் இருக்கும்போது மொதல் பாஸ்ட் ஆக்ஷனை நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் ரெண்டாவது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்லையும் போடணும். இங்கே என்ன விஷயம்னா, அவள் வந்தா,
அவன் வெளியே போயிட்டான், ஆனால் இவ வர்றதுக்கு முன்னாடியே அவன் வெளியே போயிட்டான். தேர்ஃபோர் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் போகிறோம். இந்த ரூல்லாம் திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. அடுத்தது போமா. ஐ ஃபர்காட் டேஷ் த லைட்ஸ் பிஃபோர் ஐ லெஃப்ட். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி மறந்துட்டேன். எதுக்கு? டு டர்ன் ஆஃப் த லைட்ஸா, புட் ஆஃப் த லைட்ஸா, டர்னிங் ஆஃப் த லைட்ஸா, ஷார்ட் த லைட்ஸா? எது? சிம்பிள், ஸ்ட்ரெயிட் அவே, நேரடியாக ஒரே ஆன்சர் தான். இதில் வந்துட்டு ஆப்ஷனே கிடையாது. டிக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணுவோமா? ஐ ஃபர்காட் டு டர்ன் ஆஃப் த லைட்ஸ் பிஃபோர் ஐ லெஃப்ட். தட் ஐ ஃபர்காட் பண்ண அப்படிங்கிறது இது வந்துட்டு இன்ஃபினிட்டிவ். யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க இன்ஃபினிட்டிவ் விஜய்ன்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டிவ் அது பார்ட்டிசிபிள் அண்ட் தென் ஜெரண்ட். சீக்கிரமே இந்த வாரத்திலே போடுவோம். ஜெரண்டுக்கு பார்ட்டிசிபிள் இன்ஃபினிட்டிவ்க்கு போகிற டிஃபரன்ஸ் போடுவோம். இதில் இன்ஃபினிட்டிவ் தர்ஃபோர் டூ கட்டாயம் வந்தாலும். ஆக்சுவலாக சியும் டியும் வராது, பியோ ஏயோ தான் வரணும். ஆனால் பிலையும் ப்ராப்ளம் இந்த டூ இல்லாதான். தர்ஃபோர் டூ புட் ஆஃப்னு கூட போடலாம், ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஓகே, ஆனால் டூ இல்லைங்கிறதுனால அது போட முடியாது. ஓகே, அடுத்தது போமா. பை த டைம் யூ ஃபினிஷ் த கிளாஸ் ஐ டேஷ். பை த டைம் யூ ஃபினிஷ் த கிளாஸ் ஐ வில் ஹவ் லெஃப்ட். ஐ லீவ், going to leave, would left. By the time you finish the class future, therefore I leave வராது, going to leave வராது. அப்போ வில்லா வுட்டான்னு தான் பிரச்சனை. will have left-ஆ would left-ஆங்கிறது தான். அதுக்கு ஆன்சர் வச்சு எழுதிருங்க பார்ப்போம். எழுதிட்டீங்களா? செக் பண்ணுவோமா. will have left. இந்த பை த டைம் அப்படிங்கிறது எதுக்கு குறிக்கிறதுனா, நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு டைமை சொல்லி அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும்னு சொல்கிறது தான். எப்போவுமே ஒரு டைமை சொல்லி அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கிறது தான் பர்ஃபெக்ட் டென்ஸு. ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடியே முடிஞ்சு போனது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட்டுக்கு முன்னாடி முடிஞ்சு போனது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, ஃப்யூச்சரில் ஒரு டைம் சொல்லி அதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டு. தேர்ஃபோர் ஐ வில் ஹேவ் லெஃப்ட்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வரும்போது அட் த டைம்னு வரும், பர்ஃபெக்ட் வரும்போது பை த டைம். தட் இஸ் அ டிஃபரன்ஸ். அட் த டைம்னா ஒரு எக்ஸாக்ட் டைம், பை த டைம்னா ஒரு டைமுக்கு முன்னாடியே அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது போமா. தி ரூம் கேன் பி டர்ட்டி. ரூமு டர்ட்டியாக இருக்க முடியாது. ஷீ டேஷ். ஷீ இஸ் ஜஸ்ட் கிளீன் இட். ஷீ ஹேவ் ஜஸ்ட் கிளீன்ட் இட். ஷீ ஜஸ்ட் கிளீன் இட். ஷீ ஹேஸ் ஜஸ்ட் கிளீன்ட் இட். ரூமு டர்ட்டியாக இருக்க முடியாது. ஏன்னா எழுதுங்க. இப்போ தான் அதை பற்றி சொல்லிட்டேன் ஏற்கனவே நான், அதனால் இதே ஆன்சர் வச்சு எழுதிருங்க. அதே இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு எழுதிருங்க. செக் பண்ணலாம். ஓகே, செக் பண்ணலாமா? ஓகே, த ரூம் கேன் பி டர்ட்டி. ஏன்னா ஷீ ஹேஸ் ஜஸ்ட் கிளீன்ட் இட். நான் சொன்னேன் ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடியே முடிஞ்சு போனது வித்தவுட் டைம் ஃபேக்டர். டைமே சொல்லலை. ரூம் டர்ட்டியாக இருக்க முடியாது. ஏன்னா இருக்காது. ஏன்னா இப்போ தான் அவள் க்ளீன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் ஹேஸ் ஜஸ்ட் கிளீன்டு. தர்ஃபோர் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். He plays soccer. Dash. He plays soccer. Don't he? Does he? Isn't he? Doesn't he? எது வரும்? எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? Doesn't he. ஏன் doesn't he? Plays அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த plays அப்படின்னு வரும்போது plays வந்து does plus play. therefore அங்கே ஆக்சிலரி does. therefore வெளியே does தான் வரணும். ஓகே, டஸ் வந்திருக்கணும். ஆனால் புல்லாக இருக்கிறது பாசிட்டிவ், அதனால் இங்கே நெகட்டிவ் வரணும். டஸ் நாட்டுன்னு வரணும். தர்ஃபோர் டஸ்ன்ட் ஹீ அப்படின்னு தான் வரணும். டோன்ட் ஹீ தப்பு. டஸ் ஹீ நெகட்டிவ் இல்லாதனால தப்பு. இஸ்ன்ட் ஹீ இருக்கவே இருக்காது. தர்ஃபோர் டி தான் கரெக்டு. அடுத்தது போமா. வெண்டி இஸ் டேஷ் போல் டு கெட் அப் நவ். வெண்டி இஸ் டெல்லிங் போல் டு கெட் அப் நவ். வெண்டி இஸ் சேயிங் போல் டு கெட் அப் நவ். Wendy is saying to Paul to get up now. Wendy is telling to Paul to get up now. எது கரெக்ட்? ஓகே, எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? Wendy is telling Paul to get up now. Wendy சொல்றா கிளம்ப சொல்லி சொல்கிறா, வெந்திரிக்க சொல்லி சொல்கிறா. டெல்லிங் சேயிங் வந்தால் தான் டூ வரணும். ஆனால் சேயிங் டூ வழக்கமாக இதில் வர்றது. டெல்லிங் தான் கரெக்டாக. ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது டெல்லிங் தான் சரியாக இருக்கும், சேயிங் சரியாக இருக்குது. சேயிங்கிறது ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் சொல்கிறது மாதிரி தான் இருக்கும் டைரக்ட் ஸ்பீச்சில். ஓகே, டெல்லிங். ஹேஸ் மிஸ்டர் ஸ்மித் அரைவ்ட். ஹேஸ் மிஸ்ஸஸ் ஸ்மித் அரைவ்ட். ஹேஸ் மிஸ்ஸஸ் ஸ்மித் அரைவ்ட் yet? ஹேஸ் மிஸ்ஸஸ் ஸ்மித் அரைவ்ட் still? Has Mrs. Smith arrived now?
ஹேஸ் மிஸ்ஸஸ் ஸ்மித் அரைவ்டு ஆல்ரெடி? எது போடுவீங்க? எட்டுனா இன்னும் இல்லைன்னு அர்த்தம். ஸ்டில்லும் அது மாதிரி தான். நவுங்கிறது இப்போ, ஆல்ரெடினா ஏற்கனவே. ஓகே, ஆன்சர் எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? எஸ். ஹேஸ் மிஸ்ஸஸ் ஸ்மித் அரைவ்டு ஆல்ரெடி? ஸோ ஏற்கனவே வந்தாச்சா அவங்க அப்படின்னு. வரலையான்னு கேட்கணும்னா கீழே பாருங்க. ஹேஸின் மிஸ்ஸஸ் ஸ்மித் அரைவ்ட் அட், இது வரைக்கும் அவங்க வரலையா? இங்கே தான் எட்டு வரும். நெகட்டிவில் வரும்போது அங்கே எட்டு வரும், பாசிட்டிவ் வரும்போது ஆல்ரெடி வரும். ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் Magellan Academy. தேங்க்யூ.